எந்த அளவு இன்டர்வல்ஸில் வந்து இவங்க ஸ்க்ரீனிங் பண்ணணும் டாக்டர்? டெஸ்ட் எல்லாம் வந்து ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ், 6 மந்த்ஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி எந்த இன்டர்வல் பிளாக்ஸில் இப்போ எடுக்கணும்? சர்ஜரி நடந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸு அடிக்கடி வர சொல்லுவோம். அடிக்கடி மீன்ஸ் வாரத்துக்கு 2 நாளாவது வந்து செக்அப் பண்ண சொல்லுவோம். அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ், ஒரு லெவலுக்கு மேலே ஒன்ஸ் இன் 2 வீக்ஸ். 3 மந்த்ஸுக்கு நான் சொல்கிறது ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ். எப்போ 3 மந்த்ஸ் முடிஞ்சிருச்சோ மந்த்லி ஒன்ஸ் போதும், அப் டு 1 இயர். 1 இயருக்கு அப்புறம் ஒன்ஸ் இன் 2 மந்த்ஸ், 2 மாதத்துக்கு ஒருக்க வந்தால் போதும், அதாவது 6 விசிட். இதே இது 2 இயர்ஸுக்கு அப்புறம்லாம் 6 மாதத்துக்கு ஒருக்க வர சொல்லுவோம். 4th இயர் 5th இயர்லாம் இயர்லி ஒன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் தான் ஃப்ரீக்வெண்ட். இதே இது 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் எல்லாம் ஆன பிறகு இயர்லி ஒன்ஸ் தான் செக்அப். ஏன்னா அந்த பாடி இம்யூன் சிஸ்டம் அந்த ரிஜெக்ஷன் ஆகிறதா இருக்கட்டும், அந்த டோஸ் கொடுக்க எல்லாமே ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் தான் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டோஸை குறைச்சிட்டே வந்துடுவோம். அதனால தான் அந்த ட்ரக்குனால குழந்தைகளுக்கெல்லாம் சைடு எஃபெக்ட் வராதுன்னு சொல்கிறோம். இப்போ குழந்தை ஒரு 6 மாத குழந்தைக்கு இப்போ சர்ஜரி பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸ் அனதர் 3 மந்த்ஸ் வரதா அதுக்கு ட்ரக்ஸ் கொஞ்சம் கூட இருக்கும். அப்புறம் குறைச்சி அது ஸ்கூலுக்கு போகிற வயசுலலாம் ரொம்ப ரொம்ப லோ டோஸாக தான் மெடிசின் இருக்கும். அது வந்து வருஷத்துக்கு ஒருக்க தான் செக்கப்பு. அது ஜென்ரல் செக்கப் மாதிரி.